இந்தியா கூட்டணியின் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் முனைவர் துரை ரவிக்குமார் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக வந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான டாக்டர் பழனியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், பனையூர் மு. பாபு, விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, முன்னாள் எம்எல்ஏ ராமமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் முனைவர் துரை ரவிக்குமார் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று தெரிவித்தார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய ஒன்றான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் இங்கே தன்னுடைய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த தொகுதியிலே தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களும் 5ஆம் தேதி வந்து பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். அதேபோல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அன்பிற்குரிய திருமா அவர்களும் இங்கே வரவிருக்கிறார்கள். அதேபோல இளைஞரணி செயலாளர் உதயா அவர்களும் இங்கே வந்து பிரச்சாரம் செய்யவிருக்கிறார்கள். நிச்சயமாக அவருடைய பிரச்சாரத்தின் மூலமாக இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் ரவிக்குமார் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த கூட்டணியை வழிநடத்தும் கட்சி அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குறுதி தான் இங்கே தமிழ்நாட்டில் போட்டியிடுகிற 39 வேட்பாளர்கள் வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நாங்கள்